மதராசின்னு படத்துக்கு பேர் வச்சிருக்க போல துப்பாக்கி 2ன்னு வச்சிருக்கலாம், இல்லாட்டி கன்னுன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா கன்னு வச்சு தான் அந்த கதைக்களம் அப்படிங்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம லாஜிக் மீறி இருக்கு. அதெல்லாம் ஒரு கமர்ஷியல் படத்தில் நம்ம நோண்டி பார்த்தோம்னா எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்கு. அது இன்ட்ரோலுக்கு பிறகு கொஞ்சம் படம் ஸ்பீட் எடுக்குது. சிவகார்த்தியினுடைய அந்த சேசிங்லாம் ஸ்பீட் எடுக்குது. முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். சண்டை காட்சிகளை விரும்பி ஆக்ஷன் படங்களை விரும்பி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல படம். சிவகார்த்தியினுடைய பேஸ் ஆடியன்ஸே குழந்தைகளும் இந்த யங்ஸ்டர்ஸ் தான். ஏன்னா அவங்க ஃபேமிலியோட சிவகார்த்தியினுடைய ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் காமெடியாக பார்ப்பாங்க. ஃபேமிலி நம்ம வீட்டில் ஒரு பையன் காமெடி பண்ணுற மாதிரி. ஏன்னா காமெடி பேக் ட்ராப்லேருந்து தானே வந்துக்கிறாரு. இப்போ இயல்பாகவே சிவகார்த்தியனுக்கு ஒரு காமெடி வரும். அது இந்த படத்தில் மிஸ்ஸு. அதான் பெரிய ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. சிவகார்த்தியனோட அதிகமான எதிர்பார்ப்பு இந்த படத்தை எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். ஸோ அவர் இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் தாண்டி படத்தில் கரெக்டாக பண்ணியிருக்காரா? சிவகார்த்தியனை கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு? இல்லை, சிவகார்த்தியன் கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு, சிவகார்த்தியன் சரியாக பண்ணியிருக்காரு. ஆனால் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்ப்புல வெளியான திரைப்படம் மதராசி. அமரன் பெரு வெற்றியால் இந்த படத்துக்கும் அதிக எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த சூழலில் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். படம் எப்படி இருந்தது முதற்கட்டமாக உங்களுக்கு? முருகதாஸ் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழில் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பண்ணப்பட்ட படம். ஒரு ஆக்ஷன் படம் தான். இதில் பெருசாக நம்ம எதிர்பார்த்து புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்ன தேவையோ ஒரு ஃபைட், பரபரப்பான ஃபைட்டு, பரபரப்பான ஆக்ஷன் காட்சிகள், இதை வச்சு மட்டும் பண்ணியிருக்காங்க. கதை அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஆன்லைன் கதை. ஒரு பெரிய கண்டெய்னரோட துப்பாக்கிகளை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் புழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்காக ஒரு டீம் வருது. அதை எப்படி முறியடித்தாங்க, அதை யார் முறியடித்தா, அதில் சிவகார்த்தியினுடைய ரோல் என்ன, சிவகார்த்தியன் யார், சிவகார்த்தியினுடைய பேக்ட்ராப் என்ன, அதில் எப்படி அவங்க அதை சக்ஸஸாக முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆன்லைன் கதை. அப்போ அந்த டீமை எப்படி உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓப்பனிங் சீனில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. முழுக்க முழுக்க சண்டையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட நிறைய ஆக்ஷன் பிளாக்ஸை சொல்லப்போனால் சிவகார்த்தியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் உண்மையை நல்லாவே பண்ணியிருக்காரு. ரொம்ப மெனக்கெடுத்து ரிஸ்கி எடுத்து பண்ணியிருக்காரு. அது புதுசான ஒரு மேனரிசம்லாம் கூட இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு. அது கூட நல்லா பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் ஆக்ஷன் காட்சிகள்லாம் அந்த வித்யூ ஜமாலும் சிவகார்த்தியின் மோதிக்கிற காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நிறைய சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும். ஆக்சுவலாக இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா அதிகமான இது வித்யூ ஜமால் தான் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அவரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி தொய்வாக இருந்தால் கூட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரபரப்பாக போகுது. அப்படிங்கும் போது ஏஆர் முருகதாஸ் அவருடைய பாணியில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படம். வேறு புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய அந்த துப்பாக்கி, கத்தி, அந்த பாணியில் இருக்கக்கூடிய ஒரு படம். துப்பாக்கி படத்துக்கு இதுக்கு ஏதாவது கனெக்ட் இருக்குதா? ஏன்னா வில்லன் ஒரு இது சொல்லுவார்ல, யார் கையில் துப்பாக்கி இருந்தாலும் நான் தான்டா வில்லன் அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், துப்பாக்கி படத்துக்கு என்னன்னா இந்த படமே துப்பாக்கி தான். இந்த படம் மதராசின்னு படத்துக்கு பேர் வச்சிருக்க போல துப்பாக்கி 2ன்னு வச்சிருக்கலாம், இல்லாட்டி கன்னுன்னு வச்சிருக்கலாம். ஏன்னா கன்னு வச்சு தான் அந்த கதைக்களம் அப்படிங்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம லாஜிக் மீறி இருக்கு. அதெல்லாம் ஒரு கமர்ஷியல் படத்தில் நம்ம நோண்டி பார்த்தோம்னா எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது இருக்கு. அது இன்ட்ரோலுக்கு பிறகு கொஞ்சம் படம் ஸ்பீட் எடுக்குது. சிவகார்த்தியினுடைய அந்த சேசிங்லாம் ஸ்பீட் எடுக்குது. முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். சண்டை காட்சிகளை விரும்பி ஆக்ஷன் படங்களை விரும்பி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல படம். சிவகார்த்தியன் காமெடி காட்சிகளும் சொல்லவே இல்லை, பட்டையை கிளப்பிடுவார். அதே மாதிரி டான்ஸுமே ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த படத்தில் முழுக்க அதிரடி ஆக்ஷனில் இறங்கியிருக்காரு இல்லையா? ஸோ ஆக்ஷன் வைஸ் அவருக்கு எப்படி கரெக்டாக செட் ஆயிடுச்சு? சிவகார்த்தியினுடைய பேஸ் ஆடியன்ஸே குழந்தைகளும் இந்த யங்ஸ்டர்ஸ் தான். ஏன்னா அவங்க ஃபேமிலியோட சிவகார்த்தியினுடைய ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் காமெடியாக பார்ப்பாங்க. ஃபேமிலி நம்ம வீட்டில் ஒரு பையன் காமெடி பண்ணுற மாதிரி. ஏன்னா காமெடி பேக் ட்ராப்லேருந்து தானே வந்துக்கிறாரு. இப்போ இயல்பாகவே சிவகார்த்தியனுக்கு ஒரு காமெடி வரும். அது இந்த படத்தில் மிஸ்ஸு. அதான் பெரிய ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இந்த கதையவே அங்கங்கே ஒரு காமெடியாக ஒரு இடையில சொல்லிட்டு போயிருக்கலாம். அதை சுத்தமாகவே அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்தியனுக்கு அந்த இடமே விட்டுட்டு ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் படம், ஒரு ரஃப்பான ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு பண்ணுறாங்க. சிவகார்த்தியன் இந்த டிரான்ஸ்மிஷன் சரியாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸில் அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சிருக்கிறாரு. சண்டை காட்சிகளை பிரமாதமாக பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் சிவகார்த்தியன் எதிர்பார்க்கறது ஒரு காமெடி எதிர்பார்க்குறாங்கல்ல. அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் காமெடி தேவைப்படும். இந்த படத்துலேயே அங்கங்கே ஒரு காமெடி, இந்த ஜாக்கி ஜான் டைப் காமெடி மாதிரி கூட ஃபைட்லேயே கூட வச்சிருக்கலாம். டாக்டர் படத்திலே பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியின் ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர், ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த படத்தில் அதிகமான காமெடி காட்சிகள் இருந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த மாதிரி கூட அதில் இல்லை, ஒரு சீன் கூட இதில் சிவகார்த்தியனை காமெடிக்கு பயன்படுத்தல. காமெடிக்கு சம்மந்தப்பட்ட ட்ராக்கும் கிடையாது.
இது ஒரு முழுக்க ஆக்ஷன் படமாக அவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதனால அது கொஞ்சம் அதை நம்பி போறவங்களுக்கு அது ஒரு ஏமாற்றம். ரெண்டாவது திரைக்கதையில வந்து முதல் பாதியில வந்து கொஞ்சம் நிறைய தொய்வுகள் இருக்கு. என்னன்னா படத்தினுடைய சஸ்பென்ஸ் நமக்கு தெரிஞ்சு போகுது. ஓகே, வர்றாங்க, அடுத்த காட்சியில ஈஸியா யூகிக்க முடியும். அதுதான் படத்துக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு தொய்வு. எப்படி இருந்தாலும் ஹீரோ ஜெயிப்பாருன்றது நமக்கு எல்லாருக்கும் அந்த ஆரம்பமா சினிமா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியுங்கிறது அது ஒரு இது. ரெண்டாவது சிவகார்த்தியினுடைய ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கூட போயிருக்கலாம். போயிருந்தா கூட கொஞ்சம் புதுசாக இருக்கும். சிவகார்த்தியனுக்கு ஒரு இது இருக்கிற மாதிரி, ஃபேமிலி இருக்கிற மாதிரி, அவங்க நடக்க இன்சிடென்ட் எல்லாம் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது சிவகார்த்தியனுடைய அந்த ஒரு விஷயம் பண்றாரு. அவர் வந்து அநீதி நடந்தால் உடனே தட்டி கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ் அதிகமாக வச்சிருக்கலாம். அவர் ரோட்ல ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது இப்போ பண்றாரு, இந்த மாதிரி 5-6 பிளாக் அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அதில் நகட்டி கொண்டு போயிட்டு கடைசியில் அது ஏன் பண்றாருங்கிறதுக்கு ஒரு அந்த ஃபிளாஷ்பேக் போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை மேலோட்டமாக காமிச்சிட்டாங்க. சிவகார்த்தியன் இவ்வளவு ரகடா ஏன் மாறினாருங்கிறதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. ஆனால் ரகடான காட்சிகளை வச்சிருக்கணும். இந்த சேசிங்கு, இந்த டெரரிஸ்ட்டை பிடிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி இவருக்கு ஏன் இந்த நிலைமைக்கு வந்தாருங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் 2-3 சீன் வச்சிருக்காங்க. லிவிங்ஸ்டன் சீன் வச்சிருக்காங்க. ஒரு சீன் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அதை வந்து 20 பேர் அடிச்சாரு. ஆமா, அதெல்லாம் சீனா வச்சிருக்கலாம். அதெல்லாம் நீங்க சீனாவே ஒரு 20 பேரை சிவகார்த்தியன் அடிக்கிறாரு அப்படின்னா இவருக்கு ஏன் அடிக்கிறாரு? அப்போ இன்னொருத்தர் வந்து ரோட்ல ஒருத்தர் பணத்தை பிடிக்கிட்டு போறாங்க, அவரை போய் இது பண்றாரு. ஒரு பொண்ணுக்கு ஆசிட் ஊச போறாங்க, இவரு போய் அதை போய் அடிக்கிறாரு. இவர் யாரு, ஏன் இதெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணிட்டே வந்து அப்புறம் தான் தெரியுது இவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு என்னங்கிறது. அப்படி ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்தோடனே கதை சொல்றாங்க. கதையை வந்து ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வர்றாங்க, உள்ள ஒரு டீம் வருது, கண்டிப்பாக என்னையும் சிவகார்த்தியன் சேர்ந்து அந்த முறியடிக்க போறாங்கிறத படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு அந்த சஸ்பென்ஸை போட்டு உடைச்சிடுறாங்க. அது சொல்லாம இவங்க என்ன பண்ணா சிவகார்த்தியனுடைய போர்ஷன்லேருந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கலாம். சிவகார்த்தியன் வந்து ரோட்ல ஏதாவது அடிக்கடி நடந்தால் தட்டி கேட்கிறாரு, ஏதாவது பிரச்சனைனா போய் உடனே நிற்கிறாரு, இப்படி செஞ்சுட்டே இருக்காரு. ஒரு 4-5 இன்ஸ்டன்ட்டை காமிச்சிட்டு ஏன் செய்யறாரு அப்படிங்கிறதுக்கு டக்குன்னு கட் பண்ணி ஒரு ஃபிளாஷ்பேக் போயிட்டு அதுக்கு பிறகு இந்த மேட்டரோட ஜாயின் பண்ணிட்டு இடையில அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் கூட கொஞ்சம் இடையில முன்னாடி வச்சிருக்கலாம். அது எதுவுமே இல்லாமல் டைரக்டாகவே படத்தை கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸே. அதுதான், நீங்கள் எதை சொன்னாலும் ஒரு சுவாரஸ்யம் தான். தமிழ் சினிமாவில் கதையெல்லாம் வந்து புதுசாலாம் கதை கிடையாது. ஒரு 10 கதை இருக்கு. இந்த 10 கதையை எப்படி நீங்கள் சொல்றீங்கிறதான். காக்கா வடை சுடுற கதையவே நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். காக்காவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம், பாட்டியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம், ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம். அப்போ கதையை நம்ம எப்படி சொல்லணுங்கிறதான். புதுசான கதையெல்லாம் கிடையாது. ஒரு டெரரிஸ்ட் டீம் உள்ளவர் தான் பழி வாங்குறாங்க, காப்பாற்றுறாங்க, எப்படி நடக்குதுங்கிறத நீ எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லணும். எந்தெந்த புது காட்சிகள் வந்து ரொம்ப நிறையா ஏஆர் முருகதாசனுடைய அந்த ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களுடைய காட்சிகள் நிறையா அங்கே தெரியுது. அது கொஞ்சம் மாற்றிருக்கலாம். டயலாக்கு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் அவரை எழுதியிருக்காரு. யார் நல்லா கொஞ்சம் ரொம்ப ஒரு கிரிஞ்சாவே இருக்குன்னு சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் அந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிஞ்சான டயலாக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். குறிப்பாக சிவகார்த்தியனோட அதிகமான இந்த படத்தை எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா படங்களுமே பெரிய அளவில் விமர்சனமான படங்கள். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கையும் தாண்டி படத்தில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரா? சிவகார்த்தியனை கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரா? இல்லை, சிவகார்த்தியன் கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு, சிவகார்த்தியன் சரியாக பண்ணியிருக்காரு. ஆனால் திரைக்கதையில் நிறையா ஒரு சஸ்பென்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல 2-3 சீன்லேயே நமக்கு தெரிஞ்சு போயிருது என்னன்னு. ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தியேட்டரில் பார்க்குறப்ப எல்லாமே பின்ட்ராப் சைலண்ட்லாம் பார்க்குறேன். சைலண்ட்னா வந்து ஆரவாரத்தான சைலண்ட்ல அடுத்த காட்சி இதுதாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதை வந்து இவங்க என்னன்னா இதே கதையை கொஞ்சம் சுவாரஸ்யமாக திரைக்கதையில் ஒரு ட்விஸ்ட்லாம் வச்சு பண்ணிடுறாங்க. ட்விஸ்ட்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஏற்கனவே ஏஆர் முருகதாஸ் படங்களில் வர்ற காட்சிகளுடைய ரிப்பீட்டே நிறையா இருக்குது. அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய தொய்வாக இருக்குது. குறிப்பாக ருக்மிணி வசந்த் ஏற்கனவே ஏஎஸ் படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பெரிதளவில் போகாதனால பெருசாக அவங்களுக்கு வந்து ஒரு லைம் லைட் கிடைக்கல. ஆனால் இந்த படத்தில் படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக வராங்க. பலருமே வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸே வந்து ருக்மிணி வசந்த் தான் சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க. ஒரு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ஹீரோயின் இன்னொரு ரவுண்டு வருவாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு நடிக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்குது. படத்தில் அவங்களுக்கு வெயிட்டான ரோல் தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அவங்களுடைய சிவகார்த்தியன் ருக்மிணி வசந்தனுடைய லவ் போர்ஷன் வந்து ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம். அவங்க டூயட் ஏதாவது நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம். அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நடிகையாக அவங்க கொடுத்த வேலையை செஞ்சுருக்காங்க. படத்தில் அது அவங்களுக்கு உண்டான பெருசாக ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸ்பேஸை ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான சீன் இல்லை. ஆனால் பேஸே அவங்க தான் இல்லையா படத்தில்? அவங்களுக்காக தான் சிவகார்த்தியன் எல்லாம் பண்ணுறது. ஆமாம், லவ் தானே? ஆமாம், லவ் தான். பட் அந்த லவ் ஸ்ட்ராங்காக சொல்லலையே. ஓகே, அவங்க 2 பேருக்குள்ள எவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு சாங்கில் ஒரு மாண்டேஜில் சொல்லிட்டு போயிடறாங்க. 2 பேரும் காஃபி வாங்குறாங்க, வடை சாப்பிட்றாங்கன்ற மாதிரி ஒரு மாண்டேஜ் சொல்லிட்டு அது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு புதுசாக வந்து இப்போ அமரனில் இருக்கும். அமரனில் சாய் பல்லவி சிவகார்த்தியனோட லவ் போர்ஷன் ரொம்ப பியூட்டியாக இருக்கும். பட் அந்த மாதிரி இதில் இல்லை. ஒரு நார்மலாக வந்து ஒரு அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க. 2வது சீன்லேயே அவங்க வந்துடுறாரு.
அது கோஇன்சிடென்ட்டாக நடந்துச்சா இல்லை வந்து எப்படி நடந்துச்சுங்கிறது தெரியாமல் ரெண்டாவது சீன்லேயே அவங்க 2 பேரும் மூணாவது சீனில் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து காஃபி சாப்பிட்டுருக்காங்க. அவங்க எப்போ ப்ரப்போஸ் பண்ணாங்க, ஏன் உங்களோட பாண்டிங் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லாம விட்டாங்க. அது பட் அவங்க கொடுத்த வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க. குறிப்பாக படம் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கேமரா ஒர்க் தான் இல்லையா? கேமரா ஒர்க், அது ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு இல்லையா? இல்லை, கேமரா ஒர்க்கு உண்மையிலேயே பிரில்லியண்டான ஒர்க்கு. ஃபைட்டாக இருக்கட்டும், இந்த சேசிங்காக இருக்கும், பாம் பிளாஸ்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காரு. இல்லை, இன்னொரு ஆளை நீங்கள் அடுத்து விட்டு முக்கியமான ஆளை விட்டீங்க, அனிருத். அனிருத் இந்த படத்தை என்ன பண்ணியிருக்காருங்கிற போது ஏற்கனவே பண்ண படத்துடைய ட்ராக்கை தான் எடுத்து போட்டிருக்காரு. அவங்க சந்தேகம் வருது, அனிருத் படங்களில் உள்ள ட்ராக்கை தான் எடுத்து போட்டிருக்காரு போல. பெருசாக ஒன்றும் இல்லை, சாங்கும் பெருசாக வந்து படத்தில் வந்து அந்த ஒரு பாட்டு தான் சிவகார்த்திகேயனுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக பண்ணுறாரு சிவகார்த்திகேயன். இது வரைக்கும் அவர் ஒர்க் பண்ண ஹீரோவிலே அதிகமாக புகழ்றது எஸ்கே தான் இல்லையா? ஆடியோ லான்ச்சில் பார்த்தோம், எஸ்கேக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிலாம் பண்ணாரு. ஆமாம், என்னோட மார்க்கெட் போனாலும் நான் அவருக்காக இருப்பேன் அப்படின்றாரு. பட் இந்த படத்தில் அனிருத் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எல்லாம் ஃப்ளாட்டாகவே இருக்கு. அந்த ஒரு பாட்டை தவிர மீதி எல்லா பாட்டுமே பெருசாக ஒட்டலை, அது ஒட்டாத மாதிரி தான் இருக்கு. ரீரெக்கார்டிங்லையும் மெனக்கெடல. அவருடைய இப்போ ஸ்டைலில் போய் பண்ணுற மாதிரி பண்ணுற ஒரு ஃப்ரெஷ்ஷாவோ புதுசாவோ எதுவும் பண்ணல. விஜு மேனன் அவருமே நடிச்சிருக்காரு இந்த படத்தில் முக்கியமான ரோலில். விஜு மேனன் எனக்கு பார்க்குறப்ப நிறைய மம்முட்டியோடைய ரெசம்பிள் வருது. வேற ஒரு அவர் பேசக்கூடிய தமிழா அப்படின்னு தெரியல. அவர் என்ஐஏ ஆஃபீஸர் எந்த ரேஞ்சில் செட்டில்டாக இருப்பாங்களோ அப்படிங்கிற ரேஞ்சில் கரெக்டாக பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. கொடுத்த ரோலை சரியாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதை மம்முட்டியை ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மம்முட்டி கிடையாதுனால லோ பட்ஜெட் மம்முட்டியாக இவரை தூக்கி வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அவரும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. விக்ராந்த் அவருக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க, பரவாயில்ல. அது படத்தில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தேன். அவர் தான் அந்த மோலா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் கொண்டு போயிட்டு கடைசியில் அவர் இல்லைங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. விக்ராந்தும் நல்லா பண்ணியிருக்காரு. லென்த் அப்படிங்கிறது நம்ம எல்லா படத்துலையுமே பேசிக்கிட்டு இருக்கோம். அது வந்து இந்த படத்தை கொஞ்சம் லென்த் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. 2.5 தான் பண்ணியிருக்காங்க. பெருசாக ஒன்று லென்த் இல்லை. முதல் பாதி வந்து கொஞ்சம் தொய்வாக இருக்கிறதுனால நமக்கு லென்த்தியாக தெரியுது. செகண்ட் ஹாஃப்லாம் ஓடிடுது, படம் வந்து பரபரப்பாக போயிடுது. முதல் பாதியில் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம 2.5 மணி நேரத்தில் நம்மளை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு புண்ணியம் தான். அது கடந்த பெரிய ஸ்டார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம், பெரிய அளவில் ப்ரொமோஷன்ஸ்லாம் இருந்தது. ஆனால் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் ஏன் அந்த அளவுக்கு பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இருந்தது இல்லையா? இல்லை, ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ஹையாக கொடுத்து படத்தை இந்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஓகே அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி விமர்சனங்கள் கலவையாக வர்றப்ப அது வேற மாதிரி ரியாக்ட் ஆயிரும். ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போய் நீங்கள் வந்து படம் வந்து சுமாராக இருக்குங்கிற போது அது வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் போகிறோம். ரொம்ப எதிர்பார்த்து போய் படம் வந்து சுமாராக இருக்குது அப்படின்னா அது வேற மாதிரி ரியாக்ட் ஆயிரும் இல்லையா? அதனால அந்த எதிர்பார்ப்பை கூட்ட வேண்டாம், ஹைப்பை கிரியேட் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை கூலினாலையா? ஆமாம், தக் லைஃப், கூலி, நிறைய படங்கள் சொல்லலாம். ரெட்ரோ மெட்ரோ எல்லா படத்தையும் சொல்லலாம், கங்குவா எல்லாத்தையும் சொல்லலாம். அப்போ இதை வந்து ரொம்ப தெளிவாக ப்ரொமோஷன் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அப்டேட் ஆகாமல் ஒன்றும் இருக்கிறாரு ஏஆர் முருகதாஸ், சரியான ஆட்கள் கூட இல்லையா, இல்லை இவர் அப்டேட் ஆகாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த சிண்டிகேட்டுங்கிற ஒரு வார்த்தையே எல்லா தமிழ் சினிமாலையும் யூஸ் பண்றாங்க. ரவுடிகள் அப்புறம் ஒரு சிண்டிகேட் வச்சிருக்காங்க. சிண்டிகேட்டுங்கிறது நமக்கு வந்து சிண்டிகேட் பேங்க் தான் ஞாபகம் வரும். இப்போ எல்லா ரவுடியும் ஒரு சிண்டிகேட் வச்சிருக்காங்க. நம்ம சிண்டிகேட்ல இருந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம், அவனை கொல்றோம் அப்படிங்கிறாங்க. அது வந்து நம்ம புஷ்பால இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க சிண்டிகேட்டுங்கிறது. அது இந்த படத்துலையும் பயன்படுத்திருக்காங்க. கூலி விக்ரம் எல்லா படத்துலையும் இந்த சிண்டிகேட் வந்துருச்சு. இப்ப அப்ப ரவுடிகள்லாம் ஒரு அசோசியேஷன் வச்சு வேலை பார்க்குறாங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ அது ஹார்பர் தான் மையமாக வச்சு எடுக்கிறாங்க இல்லையா? கூலி படத்துலேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இதில் ஹார்பர் பேக் ட்ராப்புங்கிறது உங்களுக்கு உள்ளே போய் கேட் லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிறது ஈஸி. ஏன்னா அந்த பேக் ட்ராப் வந்து பின்னாடி வந்து இந்த தண்ணி இந்த லைட்டு கிட்டலாம் பண்ணுறது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், விஷுவலாக கிராண்டாக இருக்கும். அதை வந்து இப்போ எல்லாரும் ஒரு படத்தில் அதை வந்து சக்ஸஸ் ஆனவொடனே என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே ஹார்பர் பெர்மிஷன் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம். அது ஹார்பருக்கு ஒரு படத்துக்கு பெர்மிஷன் வாங்குறது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோல் இருக்கணும். அது கண்டெய்னர்லாம் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும், ஏகப்பட்டது. இந்த படத்தில் பல போர்ஷன் வந்து ஸ்ரீலங்காவில் எடுத்திருக்காங்க போல, ஸ்ரீலங்கன் ஹார்பர் எடுத்திருக்காங்க போல. பட் ஹார்பர் போர்ஷன்ஸ் காட்டில் அங்கே ஃபைட் தான். ஹார்பர்லேயும் போய் நீங்கள் என்ன எடுக்க போறீங்க? ஃபைட் தான் எடுக்க போறீங்க. அப்போ ஃபைட்டு தான் எடுத்துக்கிறாங்க. அது வந்து அது விஷுவலாக பார்க்குறதுக்கு ஒரு கிராண்டாக இருக்கும், அவ்வளோதான். குறிப்பாக கோட் படத்தில் வந்து துப்பாக்கியை வந்து விஜய் அவர்கள் இவர் கையில் கொடுத்தோன்னே இந்த படத்துக்கு அதிகமான எதிர்பார்ப்பு வந்தது. முருகதாஸ் இயக்குறனால துப்பாக்கி 2 கூட நீங்கள் டைட்டில் வச்சுக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ விஜய் ரசிகர்களும் இந்த படத்தை வந்து பாசிட்டிவாக தான் அணுகுவாங்களா, எப்படி அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, விஜய் ரசிகர்கள் இப்போ எல்லாரையும் பாசிட்டிவாக தான் அணுகுறாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாரும் ரசிகருடைய ஓட்டும் வேணும், கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கும்போது அந்த மாதிரி தான் அவங்க பாசிட்டிவாக பார்ப்பாங்க. ரெண்டாவது, விஜய் வந்து ஒரு துப்பாக்கி தான் கொடுத்தாரு. இந்த படம் முழுக்க துப்பாக்கி தான். 5 கண்டெய்னர்ல துப்பாக்கி வச்சிருக்காங்க. அது விதவிதமா துப்பாக்கியை வச்சு போறவங்களுக்குலாம் முட்டாய் கொடுத்த மாதிரி, கள்ளக்குறிச்சி 4 பாக்ஸ் அனுப்பு, காரைக்குடிக்கு 4 பாக்ஸ் அனுப்பு, மதுரைக்கு 4 பாக்ஸ் அனுப்பு, அங்க 4 பாக்ஸ் அனுப்பு துப்பாக்கியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அதாவது தக்காளி கூடி அனுப்புற மாதிரி துப்பாக்கி ஒரு ஊருக்கா போய்கிட்டு இருக்கு. அது அங்கிருந்து வரவங்க நல்லா தமிழ் பேசுறாங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு.
வடநாட்டுல இருந்து வர்றாங்க. அவன் பேர் ஒருத்தர் பேர் வந்து ஏதோ ஒரு சுஜித்ன்றாங்க. சிராக் ஒருத்தர் பேர் சிராக், ஒருத்தர் பேர் சுராக்கா என்னன்னு தெரியல, பேர் கூட நான் உங்களுக்கு மாட்டேங்குது. அவன் நல்லா தமிழ் பேசுறாங்க. ஏய் கள்ளக்குறிச்சிக்கு ஒரே 10 பாக்ஸ் அனுப்பு, ஏய் காரைக்குடிக்கு 10 பாக்ஸ் அனுப்புன்றாங்க. என்ன பாக்ஸ்னு பார்த்தா துப்பாக்கி. ஒரு தீபாவளி வரக்கு தான் பொம்மை துப்பாக்கி அனுப்பாங்க. ஒரிஜினல் துப்பாக்கியை வந்து போற வரவங்கள ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் ஏதாவது நம்ம உருவாக்கணும்னா சாம்பிள் கொடுப்பாங்கல்ல, கடைக்கு நின்று கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. கடைக்கு ஸ்வீட் கடைக்கு போனீங்கன்னா புதுசா ஸ்வீட் போட்டிருக்கோம் சாம்பிள் பாருங்க அப்படின்ற மாதிரி துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டு காரைக்குடியில் போய் 4 பேர் கொடுக்குறாங்க. துப்பாக்கி யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல துப்பாக்கிங்க, சுட்டா 2 பேர் சாவாக்கி. ஒவ்வொரு ஊருக்கா துப்பாக்கியை வந்து இலவசமா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்ற ஒரு மேட்டரை வச்சிருக்காங்க. அது என்னன்னா ஒரு கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வர பாக்குறாங்க அப்படிங்கிற கதையினுடைய பேஸ். ஆனா அது இப்படி சர்வசாரம் ஒரு மனிதன் ரோட்ல போற துப்பாக்கி கொடுத்து வாங்குவானா? நீங்க உதாரணத்துக்கு எடுத்து நம்மளே ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒருத்தமா வந்து சார் துப்பாக்கி வச்சு நல்ல துப்பாக்கி சார், சுட்டா 2 பேர் சேர்த்துப்பாங்க அப்படின்னு நான் ஏய் யாரா லூசு பண்ண துப்பாக்கியை கொண்டு என்கிட்ட கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ். துப்பாக்கியை அவங்க வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸை பார்த்து போய் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இல்லீகல் ஆட்களை தேடி கண்டுபிடிச்சு போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரோட்ல போறப்போ ஒருத்தர் துப்பாக்கி கொடுக்குறாங்க, துப்பாக்கி வேணுமா வாங்கிக்கிறீங்களா, ஃப்ரீ தான் வச்சுங்க, சுட்டா 2 பேர் சாவாங்க அப்படிங்கிற மாதிரி துப்பாக்கியை கொடுக்கறது வந்து அது கொஞ்சம் லாஜிக் தான். நல்ல வேலைக்கு அதை சீனா பண்ணல, அது ஒரு மாண்டேஜ் அப்படியே ஃபாஸ்டா பண்ணிருக்காங்க. அது இன்னும் துப்பாக்கி கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் பரவுறதுக்காக அவங்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்ல வர்றாங்க. அதை இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம். குறிப்பா பப்ளிக் ஒப்பீனியன்லாம் இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லாருமே ஓரளவு பாசிட்டிவா சொல்றாங்க இல்லையா? ஸோ அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து எப்படி போகுதுன்னு தெரியல. இல்ல கண்டிப்பாக முழு பொறுப்பு முருகதாஸ் தான். இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி விமர்சனங்கள் எல்லாருக்கும் முருகதாஸ் தான் காரணம். மற்றபடி எல்லாருமே அந்த படத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. பிஜு மேனன் அவரு நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, கேமராமேன் ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்கு, எல்லாருமே டெக்னிக்கலாக இருக்கட்டும் ஆக்டராக இருக்கட்டும் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் மேலே தானே அவங்க ட்ராவல் ஆகி போவாங்க. வித்து ஜமாலுடைய போர்ஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் படத்து மெயின் பில்லரே அவர் தான். அப்படிங்கும்போது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் வைஸ் தான் கொஞ்சம் பழைய மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய இதா இருக்கு. சார்பட்டா பரம்பரை டான்சிங் ரோஸ் பெரிய அளவுல பேசப்பட்டாரு, அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு இல்லையா? ஆமா, அவர் சும்மா ஒரு இதெல்லாம் பெருசா ஒன்று அவருக்கு ஸ்கோர் பண்றதுக்குண்டான இடம் இல்லை. ஆனா மற்ற பிஜு மேனன் மற்ற விக்ராந்த் கொடுத்த ஸ்பேஸ் கூட அவர்கிட்ட இல்லை. பட் திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து தான் இந்த படம் துப்பாக்கி மாதிரி அந்த துப்பாக்கி மாதிரி இது பரபரப்பா கண்டிப்பா போயிருக்கும். மதராசி படம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பண்ணுவீங்க. மிக்க நன்றி.